73 வயதாகியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓயாம படத்துல நடிச்சிட்டு வராரு. சில சினிமா விமர்சகர்களோ ரஜினி அவுடேட்டட் ஆயிட்டாரு, இனி அவர்கள் படங்கள் ஓடாது, அவர் பேசாம ஓய்வெடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன போதிலும், இல்ல கண்டிப்பா நான் என்னைக்குமே மக்களுடைய நாயகன் தான் என்று நிரூபிக்கும் வகையில ஜெயிலர் படத்துல நடிச்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதன் மூலமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யார் என்பதை நிரூபிச்சாரு. கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேல சர்வதேச அளவுல வசூலை ஈட்டி மாபெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் படமானது ஜெயிலர் படம். அதைத் தொடர்ந்து லால் சலாம் படத்தில் நடித்தார், அது சரியாக போகலை. அதன் பிறகு வேட்டையன் படத்தில் நடிச்சிருந்தார். வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா சமூக கருத்துள்ள ஒரு படமாக வந்து கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்கி தந்த படம்னா அது வேட்டையன் படம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ராஜமௌலி சார் அவர்கள் நம்ம ரஜினிகாந்த் கூட சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறாராம். அது என்னடா கூட்டணி, என்னன்னா அரசியல் கூட்டணியான்னு பார்க்காதீங்க, படத்துக்கு தான் அவர் வந்து கூட்டணி பண்ண போகிறாராம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ராஜமௌலி ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், ரஜினிக்காக ஒரு கதை ரெடி பண்ண போகிறேன், அந்த கதை வந்து கரெக்டாக அமைஞ்சா கண்டிப்பாக ரஜினியை வச்சு நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் கதை தான் இன்னுமே அமையல, நானும் அதற்கான தருணம் எதிர்பார்த்து தான் காத்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு பல மேடைகளில் ராஜமௌலி சார் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா ரஜினி அவர்கள் சரித்திர பின்னணியில் படம் எடுத்தா அவரால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இப்போ அவரோட வயசு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது. அதனால் அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நம்ம படம் எடுத்தாகணும். அதனால் அவரை வச்சு சரித்திர பின்னணியில் ஒரு படம் எடுக்கணுன்றது கண்டிப்பாக முடியாத விஷயம் என ராஜமௌலி சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினிகாந்தோ இல்லைப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் மக்களை மகிழ்விக்கிறது தான் என்னோட வேலை, ஒரு கலைஞன்னா மக்களை மகிழ்வித்துட்டே இருப்பான் அவன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எந்த படமாக இருந்தாலும் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ராஜமௌலி சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவியில் தான் ரஜினியை வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஈயை வச்சு நானி படத்தில் நானியை போட்டார், அவர் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கார். அப்படி சின்ன ஆளுங்களை வச்சு பண்ணும்போதே ஃபேமஸ் ஆனவர் கண்டிப்பாக ரஜினி போன்ற ஜாம்பவான்களை யூஸ் பண்ணி படம் பண்ணார்னா அது பேன் வேர்ல்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை யாராலையும் அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ராஜமௌலி கிட்ட அந்தளவுக்கு ஒரு கதை இல்லையாம், அந்த கதை ரெடி ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு தெரியலையாம். இப்போ மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு, அது தொடர்ந்து RRR2 எடுக்க போகிறாரு. அதை கழித்து தான் பார்த்தீங்கன்னா விஜயேந்திர பிரசாத், அதாவது அவரோட அப்பா, ஒரு நல்ல கதையை எழுதி தந்தார்னா கண்டிப்பாக ரஜினியை வச்சு படம் பண்ணுவாராம். அதற்காக தருணத்துக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ரஜினியும் ராஜமௌலி இணைந்தா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.